शांति अव्यक्त समिगे 27 மே 2024 बाबा ने சொல்றாரு विशेष रूप से अपनी मनसा शक्ति द्वारा वाणी की शक्ति द्वारा अपने संग के रंग द्वारा संबंध के स्नेह द्वारा खुशी के अकुट खजाने द्वारा अखंड दान करते रहो விசேஷ ரூபத்தில் உங்களுடைய மனதின் சக்தி மூலமாக நம்ம மனம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எவ்வளவு சக்தி இருக்கு, மற்றும் பேச்சின் மூலமாக உங்களுடைய தொடர்பின் மூலமாக உங்களுடைய சம்பந்தத்தினுடைய ஸ்நேகம் மூலமாக குஷியினுடைய அந்த அளவற்ற பொக்கிஷத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள், தானமாக கொடுங்கள். कोई भी आत्मा संपर्क में आए तो खुशी के खजाने से संपन्न हो करके जाए. तो எந்த ஒரு ஆத்மா உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் சரி, குஷியினுடைய பொக்கிஷத்தால் அது நிரம்பி செல்லட்டும். அந்த சம்பந்தத்துல உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்கிறார் பாபா, ஸ்நேகம் இருக்கணும். பாபா அடிக்கடி சொல்றாரு இல்லையா, நீங்க ஒருவருக்கொருவர் என்னவாக இருக்கீங்க, சகோதர ஆத்மா. சகோதர ஆத்மாக்களிடம் என்ன இருக்கணும், ஸ்நேகம் இருக்கணும். அதனால் ஸ்நேகத்தால் நிரம்பிய ஆத்மாவாக ஆகுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். ஐசே அகண்ட் மகாதானி பனோ தப் கஹெங்கே பரோபகாரி. எனவே அப்படிப்பட்ட அகண்ட மகாதானியாக ஆகுங்கள். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்க. சக்தியை கொடுங்க, ஸ்நேகம் கொடுங்க, தைரியம் கொடுங்க, ஊக்க உற்சாகம் கொடுங்க. அப்பொழுது உங்களை பரோபகாரி பர உபகாரி என்று சொல்லலாம். ஏன்னா நமக்கு இது எல்லாமே பாபா கொடுக்கிறாரு, நம்ம யாருக்குமே எதையுமே கொடுக்க போறது கிடையாது. எனவே அப்படிப்பட்ட எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அகண்ட மகாதானியாக ஆகுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஸ்வமானம், நான் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அகண்ட மகாதானி ஆத்மா. என்னுடைய பாபா அப்படி இருக்கிறாரு, அதனால நான் எல்லாருக்கும் அதைத்தான் கொடுக்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.